ஆனந்தன், நீங்க இப்ப பால் பூத்துல இருக்கீங்க. அங்க வர்ற மக்கள் என்ன சொல்றாங்க? காசு கொடுத்து பால் பூத்துல பால் வாங்க முடியுதா? என்னென்ன சிரமங்கள் அவங்க சந்திக்கிறாங்க? மணிமாறன், சென்னை மாநகரத்தில் மட்டும்தான் மக்கள் தொகை மிக அதிக அளவில் இருக்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னா தினந்தோறும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பால் பாக்கெட்ல பெறுவதற்காக தினந்தோறும் அந்தந்த பகுதியில் அங்கிருந்து பெற்று வருகிறாங்க. குறிப்பா நம்ம நிக்கக்கூடிய பகுதி சைதாப்பேட்டையில் ஒரு பகுதியில் ஆவின் பூத்துல நின்று கொண்டிருக்கிறோம். தினந்தோறும் வரக்கூடிய மக்களும் பால் பாக்கெட்டில் வாங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இவர்கள் மாத சந்த அட்டைகளை வைத்திருக்கிறதுனால இந்த ஒரு காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை, அவர் அந்த அந்த பிரச்சனை தற்போது இத வரக்கூடிய நபர்கள் பணம் கொண்டு வரும்போது 500 ரூபாய் 1000 கொண்டு வரும்போது அவர் திருப்பி எடுத்து வருகிறது. தற்போது பால் வாங்குறதுக்காக நம்மளிடம் ஒரு இருக்கார், அவரிடம் பேசலாம். சார், நீங்க பணம் பால் பாக்கெட் வாங்க வந்திருக்கீங்க. தற்போது அவங்க பால் பாக்கெட் வாங்குறது சில்லறை கொடுத்து வாங்குறீங்களா இல்ல நோட்டு கொடுத்து வாங்கும்போது எதாவது பிரச்சனை ஏற்படுதா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதான் சில்லறை கொடுத்து நோட்டு கொடுத்து வாங்கும்போது ப்ராப்ளம் இருக்கு. நேற்று மாலை மோடி சர்க்கார் அனௌன்ஸ் பண்ண பிறகு பப்ளிக் எந்த கடையில் போனாலும் 500 ரூபாய் 1000 கொடுத்தா வாங்க மாட்டாங்க. பாமர மக்கள் கிட்ட அதை விட்டா வேற விதி இல்லை. எல்லாரும் 100 ரூபா 50 ரூபா வச்சிருக்க மாட்டாங்க. இன்னும் கூட பாலுக்கு 500 ரூபாய் கொடுத்தா சில்லறை இல்லைன்றாரு அவர். அதால பெரிய பிரச்சனை இருக்கு. பாமர மக்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க இப்ப இந்த மோடியோட அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை பத்தி சொல்லுங்க சார். மோடி அறிவுரை பார்க்கறது நல்லதுதான். அது பிளாக் மணியை படிக்கிறது நல்லது. ஆனா பாமர மக்களுக்கு முடியாதுல்ல. அது நிறைய லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் வச்சுருந்தா மாட்டுவோம். ஆனா நம்ம மாதிரி ஏழை மக்கள் என்ன பண்ணுவாங்க? அப்பப்போ 1000 2000 3000 சம்பாதிக்கிற பார்ட்டி அவனுக்கிட்ட எப்படி இப்போ 500 ரூபாய் 400 ரூபாய் 500 1000 ரூபாய் தான் இருக்கும். எப்படியும் 10,000 ரூபாய் வச்சிருப்பாங்க. ஒரு வாட்டி கடையில் போய் 500 ரூபாய் கொடுத்து 1000 ரூபாய் கொடுத்து சில்லறை இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஆனா பேங்க்ல போனால் மாத்தலாம், அது டைம் எடுக்கும். ஆனா திடீர்னு பாமர மக்களுக்கு செலவுக்கு வேணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ பால் வாங்குறதுக்குள்ள எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு? ஏன்னா 10 ரூபாய் 20 ரூபாய் 30 ரூபாய் 50 ரூபாய் அந்த மாதிரி சில்லறை கூட இல்லாம மக்கள் கூட தவிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கா? இது எப்படி பாக்குறீங்க? அது இதனுடைய இதுதான் அது கஷ்டமா இருக்கு. இப்ப எல்லாருமே 500 ரூபாய் கொடுத்தா கொடுக்க முடியாது. அவருக்கும் இது இருக்கு. எல்லாரும் 500 ரூபாய் கொடுக்கும் போது சில்லறை கொடுக்க முடியாது. அதால சில பேருக்கு கார்டுக்கும் கொடுத்துறாரு பால். அப்படி இல்லாதவங்களுக்கு அப்புறம் கொடுக்கணும் சொல்லி அனுப்புற சில பேருக்கு. தற்போது இப்பொழுது இந்த அம்மா இருக்காங்க. அம்மா, நீங்க பால் வாங்க வரும்போது இங்க என்ன சொல்றாங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சில்லறை 500 ரூபாய் நோட்டு தான் இருக்கான், சில்லறை இல்லைன்னு வர அதுக்கு நாங்க என்ன பண்றது? சில்லறை இல்லைன்னு நீங்க சில்லறை என்ன எவ்வளவு பணம் கொண்டு வந்தீங்க? நீங்க என்ன பால் கேட்டீங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. 500 ரூபாய் இருந்தா ஏத்தாருவோம், இல்லைன்னா 100 ரூபாய் இருந்தாலும் ஏத்தாருவோம். சில்லறை இல்லாத நாங்க என்ன பண்ண? சில்லறை இல்லாத ரொம்ப கஷ்டமா தாங்க இப்போ. தொடர்ந்து தற்போது சில்லறை பிரச்சனைகள் மற்றும் அதிகமா இருக்கிறது. குறிப்பாக 500 ரூபாய் 1000 ரூபாய் முற்றிலுமாக எந்த கடையிலுமே வாங்குவது கிடையாது. 10 ரூபாய் 20 ரூபாய் சில்லறை, அதாவது நோட்டு ரூபாய் இருக்கக்கூடியதோ ரொம்ப கிடைக்கக்கூடிய பெரிய பிரச்சனையா இருக்கிறது. மக்கள் பால் வாங்குறதுக்கு கூட ஒரு தவிக்கக்கூடிய சூழல் இருக்குது. குறிப்பாக சந்தா கட்டி பெறக்கூடியவர்களுக்கு அது பிரச்சனை ஏற்படாது. சில்லறை கொடுத்து வாங்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. மணிமாறன்.